no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்தல் கிட்ட நெருங்கிருச்சுப்பா. விஜய் அவர்கள் என்னதான் பண்றாரு? வேட்பாளர் தேர்வு ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சா? புதுச்சேரியில 28 தொகுதி, மொத்தம் 30. அதுல 2 கூட்டணி கட்சிகளுக்கும் 28ம் விஜய் அவர்கள், அதாவது தாவேகா சார்பா நிக்கிறாங்க. அங்க எப்ப பிரச்சாரத்துக்கு போவாரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அவங்களுக்காக தான் இந்த காணொலி அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல இங்கிருந்து தொடங்கிடுவோம். சமீபத்தில் அட்லி அவர்களோட இல்ல விழாவில் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இங்கிருந்து மும்பை சென்று உடனே அது ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுக்கு முதல்ல இந்த பதில் என்னன்னா, ஜனநாயகன் படம் முடிஞ்சிருச்சு, சென்சார்லேயும் போய் அது ரிவைசிங் கமிட்டி போய் இப்போ எலெக்ஷன் கமிஷன் பார்க்கலாமான்ற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ தயார் நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் எப்படி ஜனநாயகன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நகைப்பாக தான் அவருமே அந்த டீமுமே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா மீண்டும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்களே, மீண்டும் ஷூட்டிங்கா அப்படின்னு. ஸோ இதை அடுத்தது அவர் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு உடனே அங்கிருந்து ரிட்டர்ன். எப்படி இங்கே வேட்பாளர் தேர்வு, நேர்முக தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. பல கட்சிகள் விறுவிறுப்பாக வேட்பாளர் தேர்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, குறிப்பாக முக்கியமான கட்சிகள் எல்லாமே அவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாதி பேர் வேட்பாளர் லிஸ்டையே வெளியிட்டுட்டாங்க. இவர் என்னடானா கிளம்பி ஃபங்க்ஷன் கிளம்புறாரு, அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு நடக்குதா, பனையூருக்குலாம் வராரா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கு. மீண்டும் அதான தெளிவான விளக்கங்களை சொல்கிறேன். புதுச்சேரியில் என்னடா ஏனோ தானோ அப்படின்னு அந்த லிஸ்ட்டை தயார்படுத்தலை. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் முதற்கொண்டு அவங்க எப்போ புதுச்சேரியில் ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம், அதாவது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு கிட்டத்தட்ட லிஸ்ட்டை ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வேட்பாளர் மனு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அப்போவே கிட்டத்தட்ட தேர்வானது நடந்துருச்சு. அது அவங்க தான் 28 பேரும் இப்போ நிற்கிறாங்க. மிக விரைவில் தாவேகா சார்பாக புதுச்சேரியில் ஒரு பிரச்சார கூட்டம் நடக்க போகுதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா, அந்த கூட்டத்திலேயே 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, புதுச்சேரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு தாவேகாக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. அதுவும் இங்கே அங்கே இருக்க முதல்வரே கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட இந்த தேர்தல் விட்டுருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களோட கூட்டணி அப்படின்ற அளவுக்குலாம் பேசப்பட்டுச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரும் அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். விஜயோட நடவடிக்கைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது விஜய் அவர்களோட நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. தேர்தல் நகர்வுகளை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இவருக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னு அவரே வியப்பாக தான் இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தனிச்சு தான் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு மீண்டும் அங்கே ஒரு கட்ஸான ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. இந்த மனுஷன் யார் தாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் தான் நம்மளுக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் ஓகே, தாவேக்கான்றது எப்படி பறக்கும், எப்படி அதோட விஷயங்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். புதுச்சேரியில் போய் இந்த மனுஷன் பேசுகிறாரு, அங்கே போட்டியிடுறாரு, எப்படி அந்த கள நிலவரம் இவளுக்கு தெரியும் இவருக்கு அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க நாங்கள் தனிச்சே நிற்கிறோம், அங்கேயும் நாங்கள் தனிச்சு தான் அப்படின்றாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்களும் கூட்டணிக்கு வரோம், தாவேக்காவோட நாங்கள் இணையறோம் அப்படின்னுமே, நாங்கள் உங்களுக்கு 2 சீட், நாங்கள் 28 நிற்கிறோம் அப்படின்ட்டு இந்த முடிவு எடுக்கவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு கட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நடந்தும் இருக்குது. பார்ப்போம் என்ன அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்கு முன்னாடிக்குள்ள புதுச்சேரியே பிரமிச்சு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் நடக்க போகுது. விஜய் அவர்கள் தயாராகிட்டு இருக்காரு. சரி, இங்கே என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் அந்த வேட்பாளர் தேர்வு நடந்துருச்சு அப்படின்னு 2வது நாள் 3வது நாள் அப்படின்னு கிட்டத்தட்ட இன்னை வரையும் அந்த வேட்பாளர் தேர்வானது நடந்துகிட்டே இருக்கு. 234 தொகுதிகளிலும் தனிச்சு நாங்கள் நிற்கிறோம்ன்றது ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆணித்தனமாகவும் ஆழமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்க போகுது. தாவேகா சார்பாக அனைத்து தொகுதிகளிலும் தனிச்சு நிற்க போறாங்க. அதோட வேலைப்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இன்ன வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் என்னைக்கு மாவட்ட செயலாளர்னு பொறுப்பு வழங்கினாங்களோ அன்னிலிருந்து யாருமே கிட்டத்தட்ட ரெஸ்ட் எடுக்கல. அவங்களுக்குன்னு ஒரு வேலைகள் இருந்தாலுமே அது எல்லாமே ஒரு வீடாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதை மாற்றி விட்டுட்டு இரவும் பகலுமா தூங்காம கொள்ளாம இப்போ இவங்க இதில் மூழ்கிட்டு இருக்காங்க. அதான் இந்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேட்பாளர் தேர்வு ஒரு பக்கம் நடக்கவும் பாதி பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. விரைவில் அதோட அறிவிப்புகள் வரும். ஸோ அதனால மற்ற மாவட்ட செயலாளர் எல்லாருமே எல்லா மக்களிடமே போய் நேரடியாக தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நேர்முக தேர்வு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வரும் பொழுது இந்த மனுஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனார் பார்த்தீங்களா, இது இனி எப்படி ஆகும்னா
அவர் அங்கிருந்து இப்போ நீலாங்கரையில இருந்து அவர் அவங்களோட வீட்டுக்கு போகிறனா கூட மீன்ஸ் அதாவது அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுனாலும் பனையூர் ஆஃபீஸுக்கு போகிறதுனாலும் எப்படி இவர் வந்து வேட்பாளர் நடக்குது வீட்டுக்கு இது பனையூருக்கு போகிறாரு பட்டினப்பாக்கம் போகிறாரு எப்படி இவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க போல. வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவரோட கண்காணிப்பில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களோட சோர்சஸ் சொல்கிறது என்னன்னா, நம்ம பல காணொலியில் சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த வாக்குறுதிகள் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப தீவிரமாகவும் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மகளிர் தினத்தன்னைக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் இன்ன வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் அதை வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் வந்து இப்படிலாம் பண்ணுவாராமா, இப்படி பண்ணுவார் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுப்பாரா, மகளிருக்கு இவ்வளோ திட்டங்களா அப்படின்னு இன்ன வரைக்கும் வியந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக தாவேகா சார்பாக ஒரு வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது சும்மா பேப்பர் பார்க்குறோம் படிக்கிறோம் இல்லை எழுதி கொடுக்குறாங்க அது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் இன்ன வரைக்கும் சொல்கிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க கேள்விக்கு இது ஒரு விடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மனுஷனுக்கு கடைசியாக தான் கொடுத்தாங்க. அவர் வந்து மேலே ஏறும் பொழுது சரி இருந்தாங்க சரி தான் வாக்குறுதிகள் அப்படிலாம் கொடுத்தாங்க. மகளிர் தினத்தன்னைக்கு அப்படிதான் வந்து கடைசியாக அவர்கிட்ட கொடுத்தாங்க, அவருக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஏன்னா இதுதான் முதல் கட்டமா முதல் வேலையாவே தலைவர் அவர்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு. எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, வேலை வாய்ப்புகள் என்ன, இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த போதைப் பொருள் இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி வந்து தீர்வு காண்றது அப்படின்றத ரொம்ப தெளிவா அந்த மாதிரியான அறிக்கையோட தான் வரப்போகுது. நான் மீண்டும் சொல்றேன், இதுக்கு அறிக்கைக்கு தனியா ஒரு வேட்பாளர் வெளியிட்டதுக்கு தனியா இப்படி இல்லாம மிக விரைவில் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்று அமைக்க போறாங்க. அந்த கூட்டத்தில் வேட்பாளர் அறிவிப்பும் தேர்தல் வாக்குறுதியிலும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது ஒரு மாநாட்டில் நடக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கீங்களேன். ஆனால் இப்போ 29 கிட்டத்தட்ட 29 இந்த சூறாவளி பிரச்சாரமானது தொடங்க போறாரு. அவருக்குன்னு தனியா ஒரு பிரத்யேகமா ஒரு வாகனம், இப்ப இருக்கக்கூடிய வாகனம் தான் அதிகபட்சம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு பரப்புரைக்குன்னு தனியாக ஒரு பிரச்சார வாகனம் தயாராகிட்டு இருக்கதாகவும் நம்மளுக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. சரி, இதன் இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ முதல் கட்டமா வேட்பாளர் தேர்வு பண்ணாங்க அந்த 60 பேர், இந்த முதல் நாள் தேர்வு பண்ண அந்த 60 பேர் தான் இப்போ எல்லாருடைய கண்ணையும் உறுத்திக்கிட்டு இருக்காங்க. சோழிங்கநல்லூரா இருக்கட்டும், டி நகரா இருக்கட்டும், வில்லிவாக்கம், மயிலாப்பூர், பெரம்பூர்ல விஜய் அவர்கள் நிற்கிறது. இப்போ பெரம்பூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே அந்த இடம் அமைப்பையும் அதெல்லாம் மீறி மக்களிடையே போய் அவங்க என்னதான் சொல்றேன், அவங்க தினமும் வந்து அவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி தலைவர் அவர்கள் நிற்கிறாங்க. நம்ம இப்போ எல்லாருமே எப்படி இதுக்கான வெற்றிக்காக உழைக்கிறது அப்படின்றதுக்கு எல்லாருமே அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, விஜய் அவர்கள் எப்படியும் அங்கே போய் நிறைய விஷயங்கள் பண்ணணும், பிரச்சாரங்கள் பண்ணுவார், எல்லா விஷயங்களும் பண்ணுவார். ஆனால் இப்போ இருந்து அதோட வேலைகளை தொடங்கிட்டாங்க. என்னைக்கு பெரம்பூர் அப்படின்றது கேள்விப்பட்டாங்களோ அன்னிலிருந்து அந்த வெற்றிக்காக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட அயராத உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதனிடையில இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் மிக விரைவில் இதோட தேர்தல் வேட்பாளரோட அறிவிப்பு லிஸ்ட்டும் தேர்தல் வாக்குறுதியிலும் வரப்போகுதுங்க. சரி, அடுத்து என்னடா அப்படின்னு கேட்கும் பொழுது, பனையூர்ல முதல்கட்ட வேட்பாளர் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அவங்க இன்னும் இதர செயலாளர்களோட அந்த வேட்பாளர்களும் அதில் அடங்கியிருக்கலாம். 26ஆம் தேதி ஒரு மீட்டிங் இருக்கிறதாவும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷன் இப்போ அமைதியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த ஒரே வாரம், இந்த ஒரு வாரத்தில் எல்லா திட்டமைப்புகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே எங்கேயுமே ஒரு நாள் ஒரு ஸ்லாட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு 23ஆம் தேதி தேர்தல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னும் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகலை. மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்காத ஊர்கள் என்னென்ன அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் நம்ம நிறுத்தி வைக்க போகிறோம் அது எடுத்துட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்னு 1 by 1 அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் விஜய் அவர்கள் கால் தடம் பதியாத ஊர்களுக்கு முதல் அங்கதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறாங்க. இதை தாண்டி பாண்டிச்சேரியில நடந்துகிட்டு இருக்கு அந்த தேர்தலுக்கு பரப்புரைக்கு, அதாவது பிரச்சாரத்துக்கு போகணும், அதுக்கு உண்டான நேரத்தையும் அதுக்கு உண்டான ஷெட்யூலையும் நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட புதுச்சேரியில தான் அவர் தொடங்க போறான்றதுல அதிகப்படியா பேச்சுவார்த்தைகள் இருந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் எங்கெங்கெல்லாம் நம்ம கூட்டங்கள் நடக்கல, நான் எங்கெங்க பங்கேற்கல, அங்கெல்லாம் நான் மறுபடியும் போகணும் அப்படின்றதுல விஜய் அவர்கள் ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்காரு. சரி, இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தெருமுனை பிரச்சாரங்களாகட்டும் பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் அது எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்தா, மீண்டும் சொல்றேன், விஜய் அவர்கள் அவரோட பிரசன்ஸ் இருக்கும் பட்சத்துல தான் ஒரு கூட்டமோ ஒரு
ஒரு அமைப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மக்கள் கூட்டமோ அதெல்லாம் திரண்டுட்டுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லவே இல்லைங்க. ஏன்னா தலைவர் அவர்கள் கண்டிப்பா வரப்போறாரு, பிரச்சாரத்துக்கு இருக்க போறாரு, பேச போறாரு. அவரை பார்க்கறதுக்காக கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு 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 மாற்றா அமைய போகுதுன்ற மாற்று கருத்தே இல்ல. அதுக்கு முன்னாடியே இப்ப இந்த தெருமுனை பிரச்சாரம்னாலே மக்கள் தானா ஆல்ரெடி இல்ல வாண்டடா வந்துடுறாங்க. அவங்களே வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க, ஏது சொல்ல போறான்ற அவங்க அவங்க மத்தியில விசில் சின்னமாவது கொண்டு போய் சென்று அடைஞ்சிருக்கு அப்படின்றதுலே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனிடையிலே ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டு வந்து பார்த்து அவங்க ஒரு யூஏ சர்டிபிகேட் அப்படின்றத கிட்டத்தட்ட ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. ஆனா எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்க, இந்த படத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாங்க. இதுல வந்து அரசியல் சார்ந்த வசனங்களும் சில காட்சிகளும் இருக்கு. இவங்க பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா படத்தை வந்து தேர்தலுக்கு முன்னாடியோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்றாங்க. அது எப்படி முடியும்? நம்மளுக்கு ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே தெரியுது. ஸோ அதனால கண்டிப்பா இவங்ககிட்டயும் போய் போராட வேணாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க ஜனநாயகன் டீம். ஸோ 23ஆம் தேதி எலெக்ஷன். 23க்கு அப்புறம் அந்த 23லேருந்து மே அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அதுக்குள்ள நம்ம ரிலீஸ் பண்ணி ஒரு கலெக்ஷனை பார்த்துடலாமா அப்படின்னு யாரா இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் அதான் நினைப்பாங்க. எலெக்ஷன் தான் முடிஞ்சிச்சு இல்ல, ரிசல்ட் தான், இனிமேட்டு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை, தேர்தல் ஆணையத்துக்குள்ளாரையும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வராது, ஸோ அதனால படத்தை ரிலீஸ் பண்ணிடலாமே, சர்டிஃபிகேட் தான் வந்துருச்சு அப்படின்னு யாரா இருந்தாலும் எளிதில் நினைக்கலாம். அதுவும் இல்லாம ரிசல்ட் வரட்டும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அதனால அந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்ல வராங்க, அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க, அந்த மாதிரியான கதைகளே இல்லை. ஜனநாயகன் கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் மிக விரைவில் நிர்வாகிகளை சந்திக்க போறாரு. சந்திச்சு எப்படி செயல்படணும், அதான் அந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு மேடைகளை பேசணும். இது வரைக்கும் நீங்க உழைச்சதெல்லாம் உழைப்பே இல்லை, இனி வரக்கூடிய அந்த குறுகிய நாட்கள் நீங்க உழைக்கிறதா மிகப்பெரிய ஒரு உழைப்பு. நிறைய கணிப்புலாம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2வது இடம், 3வது இடம், முதலிடமா போறாங்க அப்படின்ட்டு. அது கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு அப்படின்றத விஜய் ஒவ்வொரு மேடையிலுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவர் கேர் பண்ணிக்கிறதே இல்லைங்க. எதா இருந்தாலும் ஓகே, லெஃப்ட் சைடில் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிங்க, அதை அப்படி பார்த்துக்கலாம்டா, நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இன்க்ளூடிங் மை பிரச்சனை எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். மக்களிடையே சென்று நம்மளோட விசில் சின்னத்தை மட்டும் நீங்கள் பரப்பணும், நம்மளோட தாவேக்கா சார்ந்த விஷயங்களை மட்டுமே பரப்பணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஸோ இதுதான் நடக்க போகுது. வரக்கூடிய வாரங்களில் வந்து நிர்வாகிகளை சந்திக்க போகிறாரு. இதன் தொடர்ச்சியாக சூறாவளி பரப்புரை பிரச்சாரத்தை வந்து எல்லாமே தமிழ்நாடு முழுக்க அவரோட இந்த பிரச்சாரமானது இருக்க போகுது. முதல்ல அவர் எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் போகாத இடங்கள் இருந்துகிட்டு இருக்கோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து முக்கியமான இடங்கள்ல வந்து இனி ஒவ்வொரு தொகுதிகளிலுமே வந்து ஒரு 3-4 இடங்களை வந்து தேர்வு பண்ணி அப்படி பயணிக்கலாம் அப்படின்றத முடிவெடுத்திருக்கிறதா நம்மளுக்கு அதுவும் தகவல் வந்துகிட்டே இருக்கு. வேட்பாளர் தேர்வு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. முக்கிய புள்ளிகள் நிற்கக்கூடிய முக்கியமான இடங்கள் சென்னையா இருக்கு. அதை தாண்டி அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோடு, நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் அப்படின்னு இந்த மாதிரியான தகவல்கள் வருது. ஏன்னா ஊருக்குள்ளலாம் நிறைய பேர் நிற்கிற மாதிரியான தகவல் வந்தாலுமே கூட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற கூடிய விஷயங்கள் தான். வில்லிவாக்கத்தில் எப்படி ஆதவ அவர்கள் நிற்கிறாங்களோ, ஆனந்த் அவர்கள் டி நகரில் நிற்கிறாங்களோ, விஜய் அவர்கள் பெரம்பூரில் நிற்கிறாங்களோ, இந்த மாதிரியான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்கக்கூடிய இடங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் அதுக்கு அடுத்தபடியான வேலைகள் போய்கிட்டே இருக்கு. நிறைய இடங்களில் கூட்டமும் போயிட்டு அதோட பிரச்சாரம் இருந்துக்கு இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஒன்று பெரம்பூரில் கால் வைக்க போகிறாருங்க. அதுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிப்போட தேர்தல் வாக்குறுதியோட விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட மீடியாவை சந்திக்கிற நிலை தான். அதோட அறிவிப்புன்றதானது மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதோட வெளிப்படையாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் தெரிஞ்சிடும் என்ன நடக்குது.